வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். 15,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும். பிரஸ் மீட்ல அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள 181 அரசு கலை கல்லூரிகளில் அவற்றில் உள்ள 159 விதமான படிப்புகளும் அங்குள்ள 1,25,000 இடங்கள் விவரங்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். என்னன்றதை பார்க்கலாம். வட்டார கல்வி அலுவலர்களுக்கு பணிக்குடைய மாவட்ட கல்வி அலுவலரை விடுவிக்கலாம். உரிய அறிவுரைகள் வழங்குவதல் தொடர்பான தகவலையும் பார்க்கலாம். தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு தொகுப்பூதியத்துல பணி வழங்க போறதா சொல்லியிருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். டிஆர்பியுடைய புதிய தேர்வு அறிவிப்புகள் எப்பொழுது வெளியாகும் அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. நீங்க நம்மளுடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் 15,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. தமிழகத்தில் காலியாக உள்ள 15,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இந்த தகவலை தெரிவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மாணவர்களின் கல்வி தரத்தை மேம்படுத்தும் வகையில் ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புவதும் அரசின் முக்கியமான பணியாகும். தற்பொழுதுள்ள காலி பணியிடங்கள் விரைந்து நிரப்பப்படும், அதற்கான நடவடிக்கைகள் அனைத்துமே எடுக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. கல்லூரிகளை பற்றிய தகவல்கள் அப்படின்னு நம்ம பாக்குறப்போ 1,25,000 இடங்கள் இந்த ஆண்டுக்காக இப்ப வேகன்சிஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. 181 கலைக்கல்லூரில இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரிசல்ட்டை பார்த்துட்டு அங்கங்க விண்ணப்பிக்கிறவங்க உடனடியா விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். 181 கலைக்கல்லூரில 1,25,000 காலி பணியிடங்கள் இருக்கு. எந்தெந்த மாணாக்கர் எங்கெங்க விண்ணப்பிக்கணும்ன்றத சூஸ் பண்ணிட்டு அந்தந்த பகுதியில் இருக்கிற அரசு கலை கல்லூரிகள்ல விளைச்சிருக்காங்க. உதவி பேராசிரியருடைய அசிஸ்டன்ட் டிஆர்பியுடைய ரிசல்ட்ஸ்ல தாமதங்கள் ஏற்படுது. இந்த அசிஸ்டன்ட் டிஆர்பியுடைய தேர்வு பாத்தீங்கன்னா ரத்து செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 70 வினாக்கள் பக்கம் பாத்தீங்கன்னா குளறுபடி ஆயிடுச்சுனால இந்த தேர்வையை ரத்து செய்யப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் கண்டிப்பா போயிட்டு இருக்குங்க. டிஆர்பில இதுதாங்க தற்சமயம் வந்திருக்கு மிக மிக முக்கியமான அப்டேட். வட்டார கல்வி அலுவலர்களுக்கு பணிக்குடைய மாவட்ட அலுவலரை விடுவிக்கலாம். உரிய அறிவுரைகள் வழங்குவது தொடர்பான தொடக்க கல்வி இயக்குநருடைய ஒரு சில செயல்முறைகள் குறிப்பிட்டு சொல்றாங்க. வட்டார கல்வி ஓய்வூதியர்களின் கருத்துக்கள் அனுப்பும் செயல்முறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றி அனைத்து மாவட்ட கல்வி தொடக்க கல்வி அலுவலர்களுக்கும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற குறிப்பிட்டிருக்காங்க. வட்டார கல்வி அலுவலர்கள் ஓய்வு, பணிக்குடை விடுவித்தல், உரிய அறிவுரைகள் எல்லாமே இவங்களே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் நமக்கு முக்கியமா வந்துட்டு இருக்குங்க. அறிவுரைகள் தொடர்பாக பள்ளி கல்வி இயக்குநருடைய செயல்முறைகளை இதை ஆட் பண்ணியிருக்காங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்து தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு விரைவில் தொகுப்பூதியத்துல பணி நியமனங்களை கொடுக்க போறாங்க. 25,000 ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா உடனடியா அந்த தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பு கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. பிரஸ் மீட்ல நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த தகவலை குறிப்பிட்டே சொல்லிட்டாரு. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில ரொம்ப இம்பார்ட்டன்டான தகவல்கள் அனைத்துமே தினசரி வந்து கொண்டேதான் இருக்கு. பள்ளிகளினுடைய தரத்தை உடனடியா மேம்படுத்தணும். பள்ளிகளுடைய செயல்பாடு, பள்ளியுடைய நேரத்தை கூட சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. மாணவர்களுக்கு எது எளிமையான முறையோ அதை பாத்தீங்கன்னா இந்த ஆண்டில் முறை நடைமுறையில கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்குங்க. என்னன்றது எல்லாமே விரைவில் நாம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா டிஆர்பி உடைய 5 மிக முக்கியமான தேர்வுகள் எல்லாமே முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போறாரு. பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, பிஇஓ, பிஆர்டிஇ மற்றும் டெட். இந்த 5 வகையான தேர்வுகளுமே இன்னும் ஒரு சில தினங்கள்ல நோட்டிபிகேஷன்கள் அனைத்துமே வந்துவிடும். ரெடி ஆயிக்கோங்க மக்களே. அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே நம்முடைய சேனல்ல உங்களுக்கு இடம்பெறும். முதுகலை ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர்களை அதிக அளவுல நிரப்புறதுக்கு உண்டான நியமனங்கள் எல்லாமே தொடங்க போறாங்க. பிடி அசிஸ்டன்ட் எஸ்ஜிடி உடைய வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா அந்த டைம் அதிகமா இருக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஆசிரியர் காலி பணியிடங்கள் எந்த அளவுக்கு நிரப்பப்படும் அப்படின்றது எல்லாமே விரைந்து குறிப்பிட்டிருக்காங்க. முதுகலை காலி பணியிடங்களை அதிக அளவுல இந்த டைம் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டு இருக்கு. பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.